வெல்கம் டு Odin Academy சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆர்ஆர்பிலையும் சரி எஸ்எஸ்சிலையும் சரி மேத்தமெட்டிக்ஸ் செக்ஷன்ல ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? இதுல பர்டிகுலரா நம்ம பார்க்க போறது என்ன, ப்ரீவியஸ் வீடியோவிலேயே நம்ம ஒவ்வொரு செக்ஷனையும் பார்க்க போறோம். என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ண போறோம், அதாவது என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் நம்ம சால்வ் பண்ண போறோம், நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நம்ம ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஷன் பண்ணிருப்போம். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அதோட லிங்கை நான் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோ லிங்கை ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? சரி, நம்ம இதுல மொத்தமா பாத்தீங்கன்னா மொத்தம் 242 கேள்விகள் வந்துட்டு டிஸ்கஷன் பண்ண போறோம். சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 28 மாடல் இருக்கு. சரியா? மொத்தமா 28 வகையான கேள்விகள் வந்து இருக்கு. இந்த 28 வகை கேள்விகளும் நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். சரியா? இப்ப டைப் 1ல இருந்து நம்ம டைப் 1ல இருந்து பார்க்கலாம். இப்ப டைப் 1ல நான் ஒரு 2 சம் நடத்துறேன் அப்படின்னா அதுல மொத்தமா 7 கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? இதுல டைப் 1ல 7 கேள்விகள் இருக்கு. இதுல நான் உங்களுக்கு ஒரு 2 கொஸ்டின் நடத்திடுறேன். 2 கொஸ்டின் நடத்தின பிறகு நீங்க மீதி இருக்கிற 5 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. சரியா? இதுக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல ஷேர் பண்ணிருக்கேன். பிடிஎஃபாவே ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். நீங்க கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இந்த சம்ம சால்வ் பண்ணலாம். இந்த சம்ல ஏதாவது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்க, சரியா, நான் சால்வ் பண்ண சம்ம தவிர மற்ற சம்ம நீங்க டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அது ஆன்சர் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்பரையும் அந்த டாபிக் நம்பரையும் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம அப்கமிங் வீடியோல அதை டிஸ்கஷன் பண்ணிட்டு அடுத்த சாப்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, அடுத்த மாடல் சம்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டைப் 1ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட காஸ்ட் அடக்க விலைன்னு சொல்லுவோம். தமிழ்ல அடக்க விலைன்னு சொல்லுவோம். தமிழ்ல அடக்க விலை அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல காஸ்ட் பிரைஸ்னு சொல்லுவோம். ஒரிஜினல் பிரைஸ்னு சொல்லலாம், மேனுஃபேக்சர்ட் பிரைஸ்னு சொல்லலாம், ஹோல்சேல் பிரைஸ்னு சொல்லலாம். சரியா? இது மாதிரி எது சொன்னாலும் அதுக்கான மீனிங் காஸ்ட் பிரைஸ், அடக்க விலையை கண்டுபிடிங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? நம்ம அடக்க விலை எப்ப 100 வச்சுப்போம் அப்படின்னா, அடக்க விலைனா சுருக்கமா சிபின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்ப 100% வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்னு ப்ராஃபிட் கண்டுபிடிக்க, சரியா, அந்த டிரான்சாக்ஷன்ல லாபம் வந்துச்சுன்னா லாபத்தை கண்டுபிடிக்க, அல்லது நட்டத்தை கண்டுபிடிக்க, சரியா, லாஸை கண்டுபிடிக்க. ஒன்னு ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்க காஸ்ட் பிரைஸை 100 வச்சுக்கலாம், அல்லது லாஸை கண்டுபிடிக்க காஸ்ட் பிரைஸை 100 வச்சுக்கலாம். சரியா? ஒன்னு லாபம், இன்னொன்னு நட்டம். இதை கண்டுபிடிக்க நம்ம 100 வச்சுக்கலாம். சரியா? அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏ பி சி டின்னு இப்படி 4 டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஏக்கான மதிப்பு தெரியாது அப்படின்னா இதுக்கான டயகனலா இருக்குல்ல இந்த விட்டத்துல இதை கீழே போடுங்க. இந்த 2 மூலையோட இந்த வேல்யூ மேல போடுங்க. சரியா? இப்ப ஏவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பி இன்டூ சி டிவைடட் பை டி இப்படி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏக்கான மதிப்பு கிடைக்கும். சரியா? இதுக்கு பேர் தான் நம்ம நேர் மாடல்ல தமிழ்ல சொல்லுவோம். சரியா? அதாவது டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவோம். சரிங்களா? நீங்க இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்ப அதுவே நம்மளுக்கு ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கான மதிப்பு கொடுக்கலாம் அவங்க அப்படின்னா ஏதோ ஒரு மதிப்பு தான் கொடுக்காம இருப்பாங்க, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? இந்த எந்த மதிப்பு தெரியலையோ அதோட டயகனல்ல கீழே போடுங்க, மீதி 2 மேல என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்படி பேசிக்கா லேர்ன் பண்ணுங்க. நம்ம போக போக இப்பெல்லாம் போடணும்னு அவசியம் இருக்காது. உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதை பெருக்கணும், இதை வகுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிடும். சரியா? அப்படி தெரியாதவங்களுக்கு பேசிக்ல இருந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லி தரேன். சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. அதே வந்துட்டு இப்ப நம்ம பாருங்க ஏ இன்டூ சி இன்டூ பி டிவைடட் பை ஏ போட்டோம். அதே வந்து சியை கண்டுபிடிக்கணும். ஏ தெரியும், ஏ தெரியும், பி ஏ தெரியும், பி தெரியாது, சி தெரியும், டி தெரியும். நாங்களாலும் இதே மாதிரிதான் சியோட தெரியாத வேல்யூக்கான டயகனல் சிய கீழே டினாமினேட்டர்ல போடணும், ஏபியும் டியும் மேல பெருக்கணும். எதை கண்டுபிடிக்க அப்படின்னா பிஏ கண்டுபிடிக்க, அவ்வளவுதான். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு பி தெரியலனாலும் அதே மாதிரி தான், அதாவது சி தெரியலனாலும் அதே மாதிரி தான். பிஏ கீழே போடணும், இந்த பியோட வேல்யூவை கீழே போடணும், ஏடியை மேல இன்ட்டு பண்ணணுங்க. ஏ இன்டூ டி டிவைடட் பை பி போட்டீங்கன்னா நமக்கு சி வந்துடும். அவ்வளவுதான். சரியா? இதான் பேசிக், இந்த ஹோல் டாபிக் இதான் பேசிக். இதுல நீங்க ரெண்டே விஷயத்த நான் வச்சுக்கணும். இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஒன்னு என்ன அப்படின்னா காஸ்ட் பிரைஸை 100 வச்சுக்கணும். எதுக்கு? ப்ராஃபிட் லாஸை கண்டுபிடிக்க. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க அதுல செல்லிங் பிரைஸை நம்ம 100 வைப்போம். அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம். சரியா? இதை போக 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 அட்வான்ஸ் மாடல்லாம் பார்ப்போம். அப்படியே உங்களுக்கு இதுல இருந்தே அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கீங்க அப்படின்னா
அப்கமிங்ல நம்ம பாக்குற அட்வான்ஸ் மாடல்லாம் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சரி சரி, இப்ப கவனிங்க கொஸ்டின். Jack sells an government for ₹1,440 and earns 20% profit. சரியா, ஜாக் வந்து ஒரு ஆடையை 1440க்கு விற்று 20% லாபம் ஈட்டுகிறார். சரியா, அந்த அந்த ஆடையின் அடக்க விலை என்ன? சரியா, வாட் வில் பி த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. சரியா, இப்ப நம்ம எதை 100 வச்சுக்கணும்? காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி, ப்ராஃபிட் அல்லது லாஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா நம்ம காஸ்ட் பிரைஸ் 100 வச்சுக்கணும். சரியா, எப்பயுமே காஸ்ட் பிரைஸ் தான் நம்ம 100 வச்சுக்கணும். இப்ப நம்ம காஸ்ட் பிரைஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னன்னு வச்சுக்கணும்? 100 வச்சுக்கணும். அவங்க ப்ராஃபிட் கொடுத்தாலும் சரி, லாஸ் கொடுத்தாலும் சரி, காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிங்க அப்படின்னா நம்ம அதை 100 தான் எடுத்துக்கணும். சரியா, இப்ப பாருங்க ப்ராஃபிட் 20% earn பண்ணிருக்காங்களா? அப்ப மீனிங் என்ன? காஸ்ட் பிரைஸுக்கு மேல கிடைக்குது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, காஸ்ட் பிரைஸ்க்கு மேல எவ்வளவு கூடுதலா கிடைக்குதோ அதுதான் நம்ம ப்ராஃபிட் சொல்லுவோம். லாஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம்? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு குறையுதோ, சரியா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லாஸ்ன்னு சொல்லுவோம். சரி, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து ஒரு 20% லாஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். காஸ்ட் பிரைஸ் 100, அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? அந்த 20 குறைக்கணும். சரியா, அப்ப அந்த 20% நம்ம லாஸ்ன்னு சொல்லுவோம். சரியா, காஸ்ட் பிரைஸ்னா மைனஸ் பண்ணணும், ப்ராஃபிட் அப்படின்னா ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். சரிங்களா, இப்ப நம்ம இந்த கேஸ்ல என்ன சொல்லிருக்காங்க? ப்ராஃபிட்னு சொல்லிருக்காங்க. ப்ராஃபிட்னு சொல்லும் போது நீங்க என்ன பண்ணணும்? கூட்டிக்கணும். அப்ப மொத்தமா அவரோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா 100 பிளஸ் 20, 120 இருக்கும். அந்த 120 தான் நம்ம கணக்குல என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா 1440ன்னு சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம காஸ்ட் பிரைஸ் தானே கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸ் தானே கண்டுபிடிக்கணும். காஸ்ட் பிரைஸோட வேல்யூ என்ன சொன்னேன்? 100% என்னன்னு கண்டுபிடிங்க. சரியா, 100% என்னன்னு கண்டுபிடிச்சுன்னா காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிடும். நான் எப்ப இப்படி கொஸ்டின் மார்க் போட்டாலும் கொஸ்டின் மார்க் டயகனல்ல கீழே போடுங்க, மீதி ரெண்டையும் மேல இன்ட்டு பண்ணிக்கோங்க. சரியா, அப்ப என்ன பண்ணணும்? 100 இன்ட்டு 1440 டிவைடட் பை 100 பிளஸ் 20 120. சரியா, 120 அப்படிங்கிறது என்னன்னா செல்லிங் பிரைஸ். சரிங்களா, நம்ம எப்ப காஸ்ட் பிரைஸ்னாலும் நம்ம 100% என்னன்னு தான் கண்டுபிடிக்கணும். சரியா, சரி, இப்ப இதை அப்படியே கேன்சல் பண்ணலாங்களா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணுங்க. சரியா, 144 12ஆம் வாய்ப்பால அடிங்க. சரியா, அப்படியே அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 12 144. அப்ப 100 இன்ட்டு 12, அப்ப நமக்கு எவ்வளவு வேல்யூ வரும்? 1200. சரியா, அப்ப இதனுடைய அடக்க விலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1200. இதுதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். 1200 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா, சரி, நீங்களும் ட்ரை பண்ணுங்க. நம்ம அடுத்த கேள்வி பார்க்கலாம். சரியா, நீங்களும் மற்ற கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, நீங்களே போடலாம், ஈஸியா தான் இருக்கும், ட்ரை பண்ணுங்க. சரியா, நான் அப்படி சொல்றேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரிங்களா, கடைசியா நான் போட்ட பிறகு ஆன்சர் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து பாத்தீங்கன்னா CGL Type 2ல கேட்டிருக்காங்க. an item is sold for, முன்னாடி கொஸ்டின் ரயில்வேல கேட்டிருக்காங்க. இதோட நான் இங்கே ஹைலைட் பண்ணிருக்கேன். இது வந்துட்டு RPF SIல கேட்டிருக்காங்க. இது எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா SSC CGL Type 2ல கேட்டிருக்காங்க. அதே போலதான் என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, 7130 மேக்கிங் ஏ 15% ப்ராஃபிட். சரியா, லாஸ் வந்தாலும் இதே மாதிரி தான் போடணும். சரியா, ப்ராஃபிட் வந்தாலும் இதே மாதிரி தான் போடணும். இன்னும் லாஸ் வந்தா மைனஸ் பண்ணணும். மற்றபடி எல்லாமே 100 தான் நீங்க கண்டுபிடிக்கணும். சரியா, லாஸ் வந்த மாதிரி சம் அதை பாருங்க, இதெல்லாம் பாருங்க, 6வது சம்லாம் அது மாதிரி தான். சரியா, அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சீத்தால் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? 20% லாஸ் பை செல்லிங் an item for 207. வாட் ஆர் த காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணும்? 100ல இருந்து 28 கழிச்சுடுங்க. 100ல இருந்து 28 கழிச்சிங்க அப்படின்னா 72% வரும். இந்த 72% தான் விற்பனை விலை. 72% எவ்வளவு அப்படின்னா 207 வச்சுக்கணும். 100% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடக்க விலை வந்துடும். சரியா, நம்மகிட்ட அடக்க விலையை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க, அடக்க விலை வந்துடும். சரியா, சரிங்களா, ப்ராஃபிட் வந்தா ஆட் பண்ணிக்கோங்க, லாஸ் வந்தா மைனஸ் பண்ணிக்கோங்க. 15% ப்ராஃபிட், 15% ப்ராஃபிட். அப்ப ஒரு பொருளை 7130 விற்கும் போது 15% லாபம் வருது அப்படின்னா அந்த பொருளோட அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. சரியா, ஒரு பொருளை 7130 விற்கப்படும் போது 15% லாபம் ஈட்டுகிறது அப்படின்னா இந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சொல்லாமா? அப்ப என்ன பண்ணும்? நம்ம 100ஓட 5 கூட்டிக்கணும். அப்ப 115% அப்படிங்கிறது தான் எதுக்கு சமம்? 7130. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காஸ்ட் பிரைஸ். காஸ்ட் பிரைஸ் எப்பயுமே நம்ம 100% வச்சுக்கணும். சரியா, ப்ராஃபிட் லாஸ் கொடுத்தாங்கன்னா காஸ்ட் பிரைஸ் 100% வச்சுக்கிட்டு அது கூட தான் ஆட் பண்ணும், அதுல இருந்தா மைனஸ் பண்ணும். எதுக்கு அப்படின்னா செல்லிங் பிரைஸ் கண்டுபிடிக்க. சரியா, செல்லிங் பிரைஸ் அப்ப என்ன வரும்? 115. ஏன்னா லாபம் 5 இல்ல, அதனால கூட்டிக்கணும். அப்ப காஸ்ட் பிரைஸ் என்னன்னா 100. இது அப்படியே சால்வ் பண்ணுங்க. 100 இன்டூ 7130 டிவைடட் பை 115. சரியா, இதை அப்படியே சால்வ் பண்ணோம்னா என்ன வரும்?
5 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 23 டைம்ஸ். இது அப்படியே 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 20 டைம்ஸ். சரியா? இதை வந்து 23ஆம் வாய்ப்பாலே நீங்க அடிக்கலாம். 23ஆம் வாய்ப்பால் அடிக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா இது மாதிரி ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இதால டிவைட் பண்ணுங்க, இதால இன்ட்டு பண்ணி மைனஸ் பண்ணுங்க. சரியா? 23 அப்படிங்கிறது ஒரு பகா எண். பகா எண்ணா இருக்கும்போது நம்ம இது மாதிரி பிரிச்சு அடிக்கலாம். சரியா? இப்ப 7ல 2 எத்தனை தாட்டி இருக்கு அப்படின்னா 3 தாட்டி. சரியா? 3 2 6. அப்ப மீதி இருக்கிற 1 இங்க போட்டுக்கணும், இதை அடிச்சிடணும். சரியா? அடுத்து 3 9. 9 இங்க போட்டுக்கணும். 9 இங்க போட்டீங்கன்னா மீதி என்ன இருக்கும்? 2 இருக்கும். சரியா? இப்ப இங்க 2 போட்டுக்கலாம். அப்ப 2ல 2 ஒரு தாட்டி இருக்கு. அடுத்தது இந்த 2 போட்டாச்சா, இந்த 3 3 3க்கு 3 0. அப்புறம் இந்த 0 இங்க போட்டுக்கணும். சரியா? இப்ப நமக்கு என்ன வரும்? 310 × 20 தான் நமக்கு ஆன்சர். 20 × 310 என்னன்னு பெருக்குங்க. சரியா? 10 × 310 3800. 20 × 310 எவ்வளவு அப்படின்னா 6200. சரியா? 6200. இந்த டிவிஷன் வந்து ஒரு ஷார்ட்கட் டிவிஷன், ஸ்பிளிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரியா? அல்லது ஸ்பிளிட் மெத்தட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோல சிம்பிளிபிகேஷன் வீடியோ நம்ம தனியா பார்க்கலாம் ஒரு சீரீஸா. அதெல்லாம் உங்களுக்கு இந்த டிவிஷன் ஷார்ட்கட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சரியா? சரி, இப்ப இதுக்கு என்னன்னா 23 நம்ம 23லயே அடிச்சோம்னா டைம் வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா? நீங்க 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும், 3ஆல இன்ட்டு பண்ணி மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா? சரி, இப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6200. இந்த 6200 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சிம்பிளிபிகேஷன் வீடியோல உங்களுக்கு அந்த டிவிஷன், மல்டிபிளிகேஷன், இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது இதெல்லாம் நம்ம அதுக்கான ஷார்ட்கட்ஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோல சிம்பிளிபிகேஷன் வீடியோல நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? இப்ப மீதி இருக்கிற 3 4 5 6 7 இந்த சம்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இது பாருங்க, ரயில்வே என்டிபிசில கேட்டிருக்காங்க 2022. இதெல்லாம் மோஸ்ட்லி பாருங்க என்டிபிசில தான் கேட்டிருக்காங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல்ல டைப் 2ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு எந்த எக்ஸாம் டீட்டெயிலும் கொடுத்துருப்பேன், நீங்க சரியா? நம்ம அடுத்தது டைப் 2 பார்க்கலாங்க. டைப் 2 பாருங்க. டைப் 2 என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, by selling an items for rupees 222, a person incurred a loss of 48. சரியா? what is the percentage of loss incurred in the transaction? சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, லாஸ் பர்சன்டேஜ் அல்லது ப்ராஃபிட் பர்சன்டேஜ். சரியா? அந்த பர்சன்டேஜ் ஆஃப் முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், காஸ்ட் வைஸ் கண்டுபிடிச்சோம். இப்ப ப்ராஃபிட் ஆர் லாஸை கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? முன்னாடி வந்துட்டு அடக்க விலையை கண்டுபிடிச்சோம், இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம், லாபம் அல்லது நட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, by selling an item for rupees 222, 222 ரூபாய்க்கு விற்கும் போது அவருக்கு 48 ரூபாய் இழப்பு ஏற்பட்டுச்சான். அப்ப காஸ்ட் பிரைஸ் 100% இருக்கு இல்லைங்களா, அது என்னவா இருக்கும் அப்படின்னா 100% காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த 222 பிளஸ் 48 இது ரெண்டும் சேர்ந்ததுதான் நம்ம அடக்கவிலைன்னு சொல்லுவோம். சரியா? அப்ப 100% எவ்வளவு அப்படின்னா 270 வருமா? சரி, இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா அவருக்கு ஏற்பட்ட இழப்பு. 48 ரூபாய். சரி, அந்த 48 ரூபாய் அப்படிங்கிறது என்ன பர்சன்டேஜ் பாருங்க. பர்சன்டேஜ்னா பர்சன்டேஜ் கீழே பர்சன்டேஜ் போடுங்க. சரியா? அப்பதான் உங்களால எதை கீழே போடணும், எதை மேல இன்ட்டு பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். சரியா? இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு அப்ளை பண்ணுங்க. இப்ப 100 into 48 divided by 270. சரியா? இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 3ஆம் வாய்ப்பால் அடிங்க. தேர்ட் டேபிள் அடிச்சீங்கன்னா இது 9 9 3 27. இது 1 இது 1ன்னா 6 16. இப்ப என்ன வரும், 160/9. சரியா? அப்ப 160/9 கேன்சல் பண்ணுங்க. 16ல 9 வந்துட்டு 14ல 9 ஒரு தாட்டி, மீதி எவ்வளவு 7. 70ல 9 வந்துட்டு 7 63, மீதி 7/9. சரியா? மீதி இருக்கிறது அப்படியே மேல போட்டுக்கோங்க. இது மாதிரி கலப்பு பின்னத்திலேயே போட்டுக்கோங்க, மிக்சடு ஃபிராக்ஷன்லயே போட்டுக்கோங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 17 7/9%. 17 7/9% தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? இதான் வந்துட்டு 8th சம்க்கான ஆன்சருங்க. சரியா? அடுத்தது 9th கொஸ்டின் பார்க்கலாங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? 17 7/9 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 9th சம் இப்படிதான். இதுல என்ன கேட்டிருக்காங்க, if the cost price of an item is 4500, அதாவது பொருளோட அசல் விலை வந்து பாத்தீங்கன்னா 4500. அசல் விலை அப்படின்னா ஒண்ணுதான், அடக்க விலை அப்படின்னா ஒண்ணுதான், உற்பத்தி விலை அப்படின்னாலும் ஒண்ணுதான். சரியா? and its selling price is 3500. பாருங்க, அதோட அடக்க விலை 4500, அதோட விற்பனை விலை 3500. சரியா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவருக்கு லாபமா நட்டமா அப்படின்னா நட்டமா. சரியா? லாஸ் தான் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். சரியா? அப்ப 4500 ரூபாய் அப்படிங்கிறது அடக்க விலையான 100%. சரியா? லாபம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நட்டம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்க அடக்க விலை தான் 100 வச்சுக்கணும். அப்ப இழப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4500க்கும் இந்த 3500க்கும் உள்ள வித்தியாசம் தான் அவருக்கான லாஸ்.
எவ்வளவு லாஸ்? 1000 ரூபாய் லாஸ். அதுதான் என்ன சதவிகிதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப நீங்க கொஸ்டின் மார்க்கோட டயகனல கீழே போடுங்க, மீதி ரெண்டையும் மேல இன்ட்டு பண்ணுங்க. சரியா? இன்ட்டு பண்ண ஆன்சர் வந்துடும். 1000 into 100 divided by 4500. இது அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இது கேன்சல் பண்ணுங்க. இது நீங்க கேன்சல் பண்ணீங்க, 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது 9 டைம்ஸ் வரும், இது 200 டைம்ஸ் வரும். அப்ப 200/9% தான் ஆன்சர். ஆனா நம்ம கிட்ட எல்லாமே மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல எல்லாமே மிக்ஸ்டுல தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப இதை நம்ம மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணோம். 20ல 9 2 முறை இருக்கும், மீதி எவ்வளவு இருக்கும்? 2 இருக்கும். திருப்பி 20 தான் இருக்கும். 2 இந்த 0 சேர்த்தா 20 தான். திருப்பி 2 முறை 2/9%. அப்ப 22 2/9% தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரியா? 22 2/9 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. சரியா? 22 2/9. சரி, இப்ப அடுத்த மாடல்ல பாக்கலாங்களா? இந்த மாடல்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் 10 11 12 13 14 15 16 17 இந்த 17 கொஸ்டின்ஸ்ல நீங்க சால்வ் பண்ணுங்க. இதை நீங்க டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை இந்த கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த டாபிக்கையும் இந்த கொஸ்டின் நம்பர் இப்ப 17 உங்களுக்கு டவுட் இருக்குன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொஸ்டின் நம்பர் 17 அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம அப்கமிங் வீடியோல அந்த கொஸ்டினை பார்த்துட்டு நம்ம அடுத்த கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்டோட பண்றீங்களோ அந்த அளவுக்கு நானும் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வீடியோ போடுவேன். மறக்காம இந்த நம்ம கன்வர்ஷன் பண்றது, அதாவது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் நல்லா புரியுது, பிடிச்சிருக்கு அப்படின்னா மறந்துடாம லைக் பண்ணுங்க. நீங்க லைக் பண்ணதான் கூகுள் வந்துட்டு நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். சரி, எனக்கு ஒரு பூஸ்டா இருக்கும், நானும் ஃப்ரீக்வெண்டா இந்த வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டா இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப பாருங்க, இதுல டைப் 3 பாருங்க. டைப் 3 17 வரைக்கும் போடுங்க. இப்ப டைப் 3 பாக்கலாங்களா? டைப் 3 பாருங்க. இதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் மாடல் காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிறது, ரெண்டாவது மாடல் வந்துட்டு ப்ராஃபிட் லாஸ் கண்டுபிடிக்கிறது, மூணாவது மாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது காஸ்ட் பிரைஸ் தான். எப்படி காஸ்ட் பிரைஸ்னா, ஒரு டிரான்சாக்ஷன்ல லாஸ் ஏற்பட்டிருக்கும், அடுத்த டிரான்சாக்ஷன்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அவரு ஒரு கூடுதலா வச்சதுனால ப்ராஃபிட் வந்திருக்கும். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ரெண்டாவது லாஸ், இல்ல ரெண்டுமே லாஸ் ரெண்டுமே ப்ராஃபிட், அந்த மாதிரி ரெண்டு டிரான்சாக்ஷனை வச்சு நம்ம அதனுடைய காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? பாருங்க, வந்துட்டு ஒரு ரேட்டுக்கு வித்ததுனால லாஸ் ஏற்பட்டது, அதுவே இவ்வளவு அமௌண்ட்டை கூட்டி வித்ததுனால அவருக்கு ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைன்னா மொதவும் ப்ராஃபிட் அடுத்ததும் ப்ராஃபிட் தான் வந்துச்சு, அப்ப அதோட காஸ்ட் பிரைஸ் சொல்லுங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா வந்து ப்ராஃபிட் வந்துச்சு, அப்புறம் லாஸ் ஏற்பட்டுச்சு, அதனுடைய காஸ்ட் பிரைஸ் சொல்லுங்க. இல்லைன்னா ரெண்டுமே லாஸ சொல்லிட்டு அதனுடைய காஸ்ட் பிரைஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. சரியா? இது அந்த மாதிரி மாடல். இதை வச்சுதான் நம்ம காஸ்ட் பிரைஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 18 பாருங்க. loss of 8%, Hari suffered a loss of 8% by selling an articles. சரி, ஒரு பொருளை விற்கிறதுனால ஹரிக்கு எவ்வளவு இழப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8%. சரிங்களா? by selling an articles. If அதுவே he had sold it for ₹300 more, அதாவது 300 ரூபாய் கூடுதலா வித்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு வந்துட்டு 4% லாபம் கிடைச்சிருக்குமா. சரியா? ஹரி ஒரு பொருளை வந்துட்டு எவ்வளவு விற்கிறாரு அப்படின்னா விற்றதன் மூலம் 8% இழப்பை சந்தித்தார். அவர் அதை இன்னும் கூடுதலாக 300க்கு விற்றிருந்தால் அவர் 4% லாபம் ஈட்டிருப்பார். அவரது சிபிஐ கண்டறியும். சிபிஐ அப்படின்னா சிபிஐ என்னன்னா காஸ்ட் பிரைஸ். சரியா? அசல் விலை அல்லது அடக்க விலையை கண்டறிக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன எடுத்துக்கணும்? லாஸ் அப்படின்னா முன்னாடியே பார்த்ததுதான், டைப் 2லயே பார்த்ததுதான் இல்லையா? லாஸ்னா 100ல இருந்து கழிச்சிடணும். அப்ப அவர் எத்தனை பர்சன்ட் வித்திருப்பாரு? 92% வித்திருப்பாரு. சரியா? 100ல இருந்து 8 கழிச்சிடணும். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த சினாரியோ என்ன அப்படின்னா 4% லாபம்னால நமக்கு தெரியும், அதாவது 100ஓட 4 கூட்டணும், அப்ப 104% கிடைச்சிருக்கும். சரியா? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? 300 ரூபாங்க. ஏன் 92% கிடைச்சது 104%, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? இதுல 92, இதுல 104, அப்ப இந்த 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 12% இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் என்னன்னா அவரு 300 ரூபாய் விலைய சேர்த்தி வித்ததுனாலதான். இப்ப அதனுடைய அடக்க விலை அப்படின்னா அடக்க விலை தான் நமக்கு தெரியல, ஃபர்ஸ்ட் டைப்லயே பார்த்துப்போம். 100% தான் எப்பயுமே நம்ம அடக்க விலைக்கு சப்ஸ்டிட் பண்ண வேண்டிய வேல்யூ. பேஸ் வேல்யூ 100 தான். அப்ப 100 into 300 divided by 12 போட்டீங்கன்னா நமக்கு இந்த பொருளோட சிபி கிடைச்சிடும். சரியா? காஸ்ட் பிரைஸ் கிடைச்சிடும். இதை அப்படியே கேன்சல் பண்ணுங்க. இதுல 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 50, இது 2 டைம்ஸ், எகைன் இது பண்ணீங்கன்னா 25. சரியா? அப்ப 100 into 25, அப்ப 100 into 25 அப்படின்னு என்ன ஆன்சர் வரும்? 2500
2500 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சருங்க. இந்த 2500 ரூபாய் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? சரியா? பாருங்க, ஒரு கேஸ்ல லாஸ், இன்னொரு கேஸ்ல ப்ராஃபிட் இப்படி கொடுத்துருக்காங்க. சரியா? அது சும்மா நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுல ப்ராஃபிட் வச்சு அல்லது லாஸ்ன்னு வச்சு ஏதாவது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்ம இப்ப இது 20,000 பாருங்க. இது வந்து எதுல கேட்டிருக்காங்க அப்படின்னா RRB NTPC எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் அனுப்பமா sold a book at 10% profit, 10% லாபத்துல விக்கிறாங்க. If he would have sold the book for ₹20 more, அதாவது ஒரு 20 ரூபாய் கூடுதலா வச்சு வித்திருந்தாங்க அப்படின்னா her profit percentage would have been 15%. சரியா? அவங்களோட லாப சதவிகிதம் 15% இருந்திருக்குமா. Find the cost price. சரியா? அப்ப என்னன்னு வச்சுக்கலாம், ப்ராஃபிட் அப்படின்னாவே 100 கூட்டணும். முதல் கேஸ்ல 110% வித்திருக்காங்க. ரெண்டாவது கேஸ்ல எவ்வளவு வித்திருக்காங்க அப்படின்னா 115% வித்திருக்காங்க. சரியா? 5% கூடுதலா ப்ராஃபிட்னு சொல்றாங்கல்ல, 5%, அதான் 5% ப்ராஃபிட்னு சொல்றாங்கல்ல, அப்ப 115 எடுத்துக்கணும். அப்ப எத்தனை பர்சன்ட் கூடுதலா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5% கூடுதலா இருக்கு. எதனால 5% இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அவங்க ஒரு 20 ரூபாய் சேர்த்தி வச்சு வித்ததுனாலதான். அப்ப 5% தான் 20 ரூபாய். நம்ம எதை கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் பிரைஸை கண்டுபிடிக்கணும், அடக்க விலையை. அப்ப அடக்க விலை 100%. 100% என்னன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துருமா? அப்ப 100 × 20 / 5. சரிங்களா? இப்ப இந்த 20 இந்த 5ஆம் வாய்ப்பால் அடிச்சீங்கன்னா இது 130, இது 430. அப்ப 100 × 4 எவ்வளவு? 400. 400 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். 400 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? இதுல இருக்க ரிமைனிங் சம்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? மறந்துடாதீங்க. காஸ்ட் பிரைஸ் 100 எடுத்துக்கணும். லாபம் அப்படிங்கும் போது 100 கூட்டணும். லாஸ் அப்படிங்கும் போது 100ல இருந்து மைனஸ் பண்ணும். இதுல எவ்வளவு சம்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல 29 சம். சரிங்களா? ட்ரை பண்ணுங்க. சரியா? இதுல நான் உங்களுக்கு எல்லா மாடல்லையும் 2 சம் போட்டு காமிச்சிருப்பேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா மீதி இருக்கிற ரிமைனிங் சம்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுல ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுல ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கு, ஆன்சர் கீ நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். சரியா? ஆன்சர் கீ ஆன்சர் கீ கொடுத்துருப்பேன். சரிங்களா? நீங்க சால்வ் பண்ணுங்க. பாருங்க, 242 கேள்விக்குமே ஆன்சர் கீ இதுல இருக்கும். சரியா? 242 கேள்விக்குமே ஆன்சர் நீங்க சால்வ் பண்ணிட்டு ஒன்ஸ் ஆன்சர் கீயை வெரிஃபை பண்ணிக்கோங்க. இந்த ஆன்சர் கீழே தப்பா இருக்கிற மாதிரி இருக்கு, அல்லது நான் போடுறது வந்துட்டு நான் போட்ட ஆன்சர் வர அந்த ஆப்ஷன்ல கொடுத்த ஆன்சர் வரல அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டவுட் கொஸ்டினை டிஸ்கஷன் பண்ணிட்டு நம்ம அடுத்த மாடல் ஆஃப் கொஸ்டின்ஸை டிஸ்கஷன் பண்ணலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதே போல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் சிம்லையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் தவறாம பார்க்க முடியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.